சீசன் 8 தமிழ்ல ஒளிபரப்பாகிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இதுல ஃப்ரீஸ் டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப அது முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முத்துவோட அம்மா எல்லாரையுமே கண்கலங்க வச்சுட்டாங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 டே 81ல ஃப்ரீஸ் டாஸ்கின் இறுதி நாள் முதலாவதாக ஜெஃப்ரி அம்மா, அப்பா வந்திருக்கிறாங்க. அதற்கப்புறமாக வந்து அனைவரிடம் ஜெஃப்ரி வந்து நடிக்கல. எல்லா பக்கமும் இப்படித்தான் இருப்பான். எல்லாத்தையும் நல்லா சகஜமாக பழகுவான். அப்படிப்பட்டவன் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக அருணின் அப்பா, அம்மா வந்தாங்க. ஆனால் அருணுக்கு மட்டும் பிக் பாஸ் பிராங்க் செஞ்சுட்டாங்க. அது என்னன்னா, அருணை கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு, சில காரணங்களால் உங்கள் வீட்டில் இருந்து யாரும் வர முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வருத்தத்தை தெரிவித்திருக்கிறாங்க. வீடியோ காலில் உங்களிடம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதனால் அருண் கலங்கி போயிட்டாரு. ஆனால் வெளியே காட்டிக்கரல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அருண் கன்ஃபெஷன் ரூமில் இருக்கும்போது வீட்டுக்குள்ள அருண் அப்பாவும் அம்மா வந்து விட்டுட்டாங்க. அவர் வெளியே வந்த உடனே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. அருணின் அப்பா அருணிடம் கலங்காத, நீ கரெக்டாக தான் விளையாடிட்டு இருக்க. காஞ்ச மரம் தான் அடிபடும். அதே போல நீ ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். உன்னை எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க. அதை பற்றி நீ வந்து எதுவுமே நினச்சிக்காத அப்படின்னு நல்லா அவரை தேத்திட்டாரு. அடுத்ததாக அவர் முரண்படாக சொன்னது மஞ்சரி பொம்மை டாக்கில் அருண் பொம்மையின் கழுத்தை நெரிச்சிடுவேன்னு சொன்னது ஒரு விளையாட்டில் சொன்ன விஷயம். அதை பெருசாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னார். அடுத்ததாக முத்துக்குமரன் ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம் போல இருக்குது அப்படின்னு அருணை பார்த்து சொன்னது வருத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னார். அடுத்தது ஜாக்லின் வீட்டில் இருந்து அவங்க அப்பா, அம்மா, அவங்க நண்பர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. ஜாக்லின் அம்மா எல்லோரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பேசினாங்க. அவருடைய ஃப்ரெண்டு தான் சொல்லிகிட்டு இருந்தார், ஜாக்லின் எப்போவுமே நேராக பேசுகிறவங்க, பின்னாடி பேச தெரியாது. அதே மாதிரி எதுனாலும் அவன் முன்னாடி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியாக அவங்களுடைய நண்பர் சொல்லியிருந்தார். இறுதியாக முத்துக்குமரன் அப்பா, அம்மா வந்தாங்க. இந்த டாஸ்க்லேயே இவர்கள் வந்ததுதான் பார்ப்பதற்கு ரொம்ப எமோஷனலாக இருந்தது. ஏன்னா மற்ற போட்டியாளர்கள் ஓரளவு பிரபலமானவங்க. ஆனால் முத்துக்குமரன் தான் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர்கள் அம்மாவும் அதே போல் தான் இருந்தாங்க. வந்தவுடன் முத்துக்குமரன் அம்மா முத்துக்குமரனை கட்டிப்பிடித்து வெகுநேரம் கதறி அழுதாங்க. பார்ப்பவர் கண்களிலேயே கண்ணீர் வரவழைச்சிருச்சு. கிராமத்து பின்னணியில் வரும் தாய் தன் மகனை பற்றி எப்படியெல்லாம் பேசுவாரோ அதே போல் அப்படியே முத்துக்குமரனின் அம்மா பேசினாங்க. இருவரும் வந்து சென்றது மிகவும் எமோஷனலாக இருந்துச்சு. இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு. இனி அடுத்ததாக வெள்ளிக்கிழமை வேறு சில போட்டியாளர்கள் நண்பர்கள் போன்று சிலர் வர இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. என்ன நடக்குதுன்றதை அடுத்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு புறம் இருக்க, சின்ன திரையில் வரக்கூடிய சீரியல் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரோஹிணியினுடைய முகத்திரையை இப்போ கிழிச்சிருக்கிறாரா முத்து. வெளிச்சத்துக்கு இப்போ உண்மை வந்திருக்கு. சிறகடிக்க ஆசையில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான சில செய்திகள் வெளியாகியிருக்குது. சிறகடிக்க ஆசை சீரியல் நாடகத்தில் இவ்வளவு நாள் மனோஜ், ரோஹிணி மொத்த குடும்பத்தினரிடமிருந்தும் மறைத்த உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார் முத்து. ஜீவாவை அழைத்து வந்து வீட்டினர் முன்பு நிப்பாட்டி அனைத்து விஷயங்களையும் சொல்கிறார். இதனால் மனோஜ், ரோஹிணி இருவரும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. சீரியல் நாடகத்தில் ஜீவா பற்றிய உண்மைகள் தெரிய வந்ததும் அவள் வீட்டுக்கு போய் சண்டை போடுறாரு முத்து. எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை கொடுத்தா மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதையடுத்து ஜீவா, உன் மொத்த குடும்பத்தையும் ஏமாத்துறது மனோஜ் தான், அவங்ககிட்ட போய் கேளு, மொத்த பணத்தையும் போன தடவை போனப்பவே கொடுத்துட்டேன், நீ தான் சாட்சி கையெழுத்து போட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா ரோஹிணி மீது இருக்கக்கூடிய அந்த ரொம்பவே மோசமான விஷயத்தை பற்றி அவர் வந்து வெளிக்கொண்டு வராரு. இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாகி வருது.